அன்பர்களுக்கு காலை வணக்கம். அடுத்து 2 பாடல்களையும் பார்த்தீர்கள்னா அதே போல தான். நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, 30 இருவள் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, கன்னம் இரண்டும் கருவேல் காக்க, எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை ரத்தன வடிவேல் காக்க, சேரிள முளைமார் திருவேல் காக்க. இது அதே போல் தான். நாசிகளை காக்கணும், மூக்கை காக்கணும், அதே மாதிரி வாயுதனை காக்கணும், 32 பல்களையும் காக்கணும், செப்பிய நாவை அதாவது பேசுகிற நாவை நீ காத்து அருள வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லிட்டு வராரு. கன்னம் இருக்கும் கருவில் கன்னங்களை காக்கணும், கழுத்தை காக்கணும், அதே மாதிரி மார்பை காக்கணும், அதே மாதிரி பெண்களாக இருந்தால் சேரில் முளைமாறு மார்பகத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா காக்கன்னு எல்லா உறுப்புகளையும் அப்படியே சொல்லிகிட்டே வராரு தேவராய சுவாமிகள். இதை இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே வரும்போதே உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும். எனக்கு இப்போ வயசு 70 ஆகுது. நான் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக தினசரி காலையிலையும் சாயங்காலமும் இந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிடுவேன். 2வது தினசரி பாடினதுனால எனக்கு மனப்பாடம் ஆகிப்போச்சு. பெட்டில் படுத்துருக்கும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக இது ஓடிக்கிட்டே இருக்கும் மனசில் என்ன. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். அதே போல் அடுத்த 2 பாடல்களையும் பார்க்கலாம். வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றிடை அளவுற செவ்வேல் காக்க, நானாங் கயிற்றை நல்வேல் காக்க, ஆண்குறி இரண்டும் அயல்வேல் காக்க. இது பார்த்தீங்கன்னாக்கி வயிறை காக்கணும், இடுப்பை காக்கணும், இடுப்பில் கட்டிருக்கிற அருணாக்கயிறை கூட காத்து அருளணும்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டாரு தேவராய சுவாமிகள் அவர்கள். அது மாதிரி ஆண் குறி பெண் குறி இரண்டையும் காக்கணும், பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க, பிட்டியை காக்கணும், வட்ட குதத்தை வல்வேல் காக்க, பணத்தொடை இரண்டும் பருவேல் காக்க, தொடைகளை காக்கணும், அதே மாதிரி குதத்தை காக்கணும், கணைக்கால் முழந்தால் கருவேல் காக்க, கணைக்கால் முழங்கால்னா முழங்கால், கணைக்கால் கணுக்கால் எல்லாவற்றையும் காக்கணும். அதே போல் ஐவிரல் அடியினை அருள் காக்க, விரல்களை காக்கணும், கைகள் இரண்டும் கரணில் காக்க, கைகள் 2 கைகளையும் காக்கணும், முன்கை இரண்டும் முரணில் காக்க, பின்கை இரண்டும் பின்னவழி இருக்க. முன்கையில் முரணில் காக்குது, அது மாதிரி பின்கை இரண்டும் பின்னவழி இருக்க. இப்படி ஒவ்வொரு உறுப்பையாக நாவில் சரஸ்வதி நெற்றுணையாக, நாவை கமலம் நல்வேல் காக்க, முப்பால் நாடியை மனைவேல் காக்க, எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க. எப்போதும் நீ என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ என்னை காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்பாக வர்ணிக்கிறார். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, வெறுமனே பாடல் மாதிரி படிச்சுட்டு போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. இதை பாடி மனப்பாடம் பண்ணிவிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது நிஷ்டையும் கைகூடும். அப்படின்னா வாய் திறந்து மந்திரங்கள் சொல்லாமல் ஜெபம் பண்ணாமல் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்து உள்ளுக்குள்ளேயே மனசை ஓட்டணும். மந்திரம்னா என்ன? மனசை எந்திரமாக ஆக்கணும். மனசை எந்திரமாக ஆக்கும்போது அது மந்திரமாக ஆகிப்போகுது. மண் ப்ளஸ் எந்திரம் மந்திரம்னு ஆயிடும். இப்போ என்னென்னா, இந்த மனசை அப்படி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எண்ணங்கள் அடங்கும். அதே மாதிரி மனத்தெளிவு ஏற்படும், ஒருமுகப்படும், மனசு ஒருமுகப்படும். எல்லாமே இப்படி செய்யும்போது பிபி குறையும், சுகர் குறையும், எல்லா வியாதியும் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரணும். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.